ஹாய் வியூவர்ஸ். நம்ம எல்லாருக்குமே விலங்குகள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சில விலங்குகள்லாம் செம்ம கியூட்டா இருக்கும். அப்படிப்பட்ட விலங்குகள்லயே ரொம்பவே குட்டியா இருக்கக்கூடிய 10 விலங்குகள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் இட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஸ்பெக்லெட் பேட்லோபர் டர்டாய்ஸ். உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறிய ஆமை இதுதான். இந்த ஆமைகளை சவுத் ஆப்பிரிக்கால தான் அதிகமா பார்க்க முடியுமா. இதுல ஆண் ஆமைகளுடைய வெயிட் கிட்டத்தட்ட 2.4 இருந்து 3.1 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமா. அண்ட் டோட்டல் லென்த்தே 6ல இருந்து 8 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்குமா. இதுல ஆண் ஆமைகளை விட பெண் ஆமைகள் தான் கொஞ்சம் பெருசா இருக்குமா. அதாவது பெண் ஆமைகளுடைய வெயிட் கிட்டத்தட்ட 4 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமா. அண்ட் லென்த் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இந்த ஆமைகளுடைய பர்த் ரேட் ரொம்பவே கம்மியா. ஆனா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் சரௌண்டிங்லயும் கூட இதுங்களால வாழ முடியுமா. அண்ட் நம்பர் 2 பீ ஹமிங் பேர்ட். இந்த பறவை தான் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறிய பறவை. இதோட சைஸ் வெறும் 2.24 இன்ச்சஸ் தான் இருக்குமா. வெயிட் 1.6 கிராம்ஸ் தான் இருக்குமா. இது பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு குறைச்சி எடை போட முடியாதுங்க. இதனுடைய விங்ஸ கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 80 தடவை ஸ்விங் பண்ணுமா. அப்போ இந்த பறவை எவ்வளோ ஸ்பீடா அதனுடைய ரெக்கைய ஆட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். அதே மாதிரி செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹார்ட் பீட் இந்த பறவைக்கு தான் அதிகமா இருக்காம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1260 தடவை அதனுடைய இதயம் துடிக்குமா. அப்போ ஒரு செகண்டுக்கு அதனுடைய இதயம் கிட்டத்தட்ட 70 தடவை துடிக்குமா. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு குட்டியா அழகா இருக்கோ அதே அளவுக்கு தன்னுடைய கூட்டையும் குட்டியா பெர்ஃபெக்ட்டா அமைச்சுக்குமா. நம்பர் 3 சியுவாவா. இந்த உலகத்திலேயே மிகச்சிறிய நாய் இனம் இதுதான். இதனுடைய ஹைட் வெறும் 5ல இருந்து 8 இன்ச்சஸ் தான் இருக்குமா. வெயிட் கிட்டத்தட்ட 2.7 கிலோகிராம்ஸ் தான் இருக்குமா. ரொம்ப கியூட்டா குட்டியா கைக்கு அடக்கமா இருக்கிறதுனாலயே இதனை நிறைய பேர் பெட்டா வளர்த்துட்டு வராங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா தைரியமா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் பாதுகாப்புக்கு கூட வளர்க்குறாங்களாம் இந்த சியுவாவாவை. இதனுடைய குணம் சுபாவம்லாம் எப்படி இருக்கும்னா இதனை வளர்க்கக்கூடிய ஓனர் கையில தான் அது இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. நம்பர் 4 டுவார்ஃப் மார்மோசெட் மங்கி. இருக்கிறதுலயே மிகச்சிறிய குரங்கினம் இதுதான். இந்த குரங்குகள் கொலம்பியா, ஈக்வேட்டர், பிரேசில், பெரு, பொலிவியால தான் அதிகமா பார்க்க முடியுமா. இந்த குரங்குடைய சைஸ் வெறும் 14ல இருந்து 16 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. இதனுடைய மேக்சிமம் வெயிட்டே வெறும் 100 கிராம்ஸ் தான் இருக்குமா. இந்த குரங்கு பார்க்கிறதுக்கு தான் ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா ரொம்பவே அக்ரெசிவ். ரொம்ப குட்டியா அழகா கியூட்டா இருக்கே அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவ்வளவுதானா. இதனுடைய இந்த அக்ரெசிவ்னஸ் புதுசா பார்க்கறவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க. ரொம்ப பாசமா வளர்க்கிற ஓனர்ஸ்க்கும் இதே நிலைமைதானா. இந்த குரங்குகள் எப்பவுமே குரூப்பா தான் வாழுமா. அந்த குரூப்ல 2ல இருந்து 9 குரங்குகள் வரைக்கும் இருக்குமா. இதுங்க ரொம்பவே குட்டியா இருக்கிறதுனால ஆபத்துகளும் இதுங்களுக்கு அதிகமா தான் இருக்காம். எப்பவுமே மரத்து மேல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இதுங்க வாழுமா. இதனுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட 12 வருடங்கள். நம்பர் 5 பீடோஃபயர்னி ஹமானசிஸ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறிய தவளை இனம் இதுதான். 2009ல கிறிஸ்டபர் அப்படிங்கிற ஹெர்பட்டாலஜிஸ்ட் இந்த தவளைய பாப்பா நியூகினில கண்டுபிடிச்சிருக்காரு. இதனுடைய சைஸ் வெறும் 7.7 மில்லிமீட்டர்ஸ் தானா. கிறிஸ்டபரும் அவருடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து கண்ட்ரியோட பயோடைவர்சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த தவளைய பார்த்திருக்காங்க. இந்த தவளை உலகத்துல எப்ப தோன்றுச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல. இதுக்கு இன்னும் காமன் நேமும் வைக்கல. இப்ப வரைக்கும் சயின்டிபிக் நேம் மட்டும்தான் இதுங்களுக்கு இருக்காம். இந்த தவளையால அதனுடைய பாடியை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமா ஜம்ப் பண்ண முடியுமா. இப்ப நம்ம பார்த்த 5 விதமான குட்டி விலங்குகளுமே ஒவ்வொரு விதத்துல தனித்துவம் வாய்ந்தது. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய 5 குட்டி விலங்குகளை நான் பார்ட் 2ல சொல்றேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.